வரும்போது யோசிச்சேன். ஏன் சொன்னா, இப்போ நம்ம வந்து சம்மர்ல தான் ஹாலிடேஸ் விடுறோம். அது வந்து வெள்ளக்காரன் இருந்த பீரியட்ல அவனுக்கு வெயில் ஒத்துக்காது, குளிர் கண்டில வாழ்ந்தான், இங்க வந்தான் சம்மர் ஹாலிடேஸ்னு வச்சான். நம்மெல்லாம் வெயிலோடய உறவாடி வெயிலோடய வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மளை பெருசா எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது. அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ் அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த மழை காலத்துல லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்புல பெருசா மாட்ட மாட்டாங்க. நவம்பர் டிசம்பர்ல நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் வர்றது, பசங்களையும் டென்ஷனா வச்சுக்கிறது, அவங்க நியூஸ்ல இந்த வானிலை அறிக்கை எப்போ வரணும், பசங்க எஜுகேஷன் அது பெருசா பாதிக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. வெள்ளம் வருதுன்றது இனிமே வந்து தடுக்கவே முடியாது. நீங்க 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகாது. ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ள கட்டியிருக்கிறோம், அது வந்து வெளியிலே போகாது. நம்மாழ்வார் ஐயா வந்து எப்பயோ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இனிமே வந்து காலநிலை மாற்றம் அதிகமாயிடுச்சு, பருவமழை வந்து இனிமே தப்பி போயிடுச்சு, வரப்போறது எல்லாமே புயல் மழை தான்.